இப்போ திமுக, அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா, தெருமுனை கூட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு தெருவில் ஒரு கூட்டம் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அங்கே போயிட்டு பங்கேற்பார். கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த கொடியும் அந்த பாடலும் அந்த அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். திமுக வந்து உயிர்ப்போட இருக்குது, அதிமுக உயிர்ப்போட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்களுடைய தாவேக்கா மட்டும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளராக வந்துட்டு ஒருத்தர் கூட்டம் வைக்கிறாரு, பேசுகிறாரு, கருத்தை முன் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயம் நடக்கவே மாட்டேது. நான் சொல்றது பிரஸ் மீட்லாம் தாண்டி ஏன் அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தப்படலை? அருமையான ஒரு கேள்வி. இதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்வது போல திமுக அதிமுக விட மிக வலிமையான ஒரு கட்டமைப்பை வச்சிருக்க கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னது போல் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ தெருமுனையில் கூட்டம் நடத்தணும், ஒரு பகுதியில் கூட்டம் நடத்தணும், மக்கள் மொத்தரையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து அவங்ககிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட வந்து அவங்க செஞ்சதை சொல்லணும், எதிர்கட்சியை திட்டணும், இந்த வேலைகள்லாம் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையுமே அவருக்கான தோழர்கள் இருக்கிறாங்க, அவருக்கான தம்பிகள் இருக்காங்க, அவருக்கான அண்ணன்கள் இருக்காங்க, அக்காக்கள் இருக்காங்க, தங்கைகள் இருக்காங்க, அவருக்கான அம்மாக்கள் இருக்காங்க, அப்பாக்கள் இருக்காங்க. தெருமுனைக்கு வந்து ஒரு கூட்டத்தை போட்டு மக்களை கூட்டிகிட்டு வந்து தான் பேசணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ளேயே 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் எங்கள் தலைவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க.